ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 9/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்க இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்தியா ஹிட்ஸ் பேக் ஆஃப்டர் இன்டர்செப்டிங் பாகிஸ்தான் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க இந்த வார் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி எப்படி இனிஷியேட் ஆச்சு அப்படின்றத ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு வரலாம். ஸோ நம்மளுக்கு இந்த பஹல்கிராமில் வந்து நிறைய ஹிந்து மேல்ஸை வந்து அவங்க கொன்னது 26 பீப்புள்ஸ் கிட்ட வந்து அவங்க கொன்னதுனால நம்ம வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக தான் வந்து ஆரம்பிச்சிது. ஸோ அந்த 26 மேல்ஸை வந்து ஹிந்து மேல்ஸை வந்து அவங்க கொண்டுட்டதுனால ஸோ அந்த வந்து ரிடாலியேஷன் ஸ்ட்ரைக்ஸ்லாம் நம்ம பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து 9 டெரர் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா 9 இடத்துல வந்து நிறைய இந்த ஆப்ரேஷன் சிண்ட்ரோம்லாம் நடந்தது. ஸோ இப்போ நிறைய நம்ம வார் ஸ்டார்ட் ஆகிட்டு வார் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் நம்ம இந்தியா என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோன்னா இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய இந்த ட்ரேடை கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வாட்டர் ட்ரீட்டீஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பாகிஸ்தான்ஸை நம்ம இந்தியாவில் இருக்க பாகிஸ்தான்ஸை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விட்டுட்டோம். அப்புறம் வந்து நிறைய ஸ்பேஸ் க்ளோஸு, அப்புறம் வந்து நிறைய இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். தென் ஆப்ரேஷன் சிண்ட்ரோர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்தியா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு இதுக்கு. ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நிறைய இப்போ அட்டாக்லாம் வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி இன்டர்செப்ட் பண்ணோம், இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் வந்து இங்கே ஒரு குட்டி இதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலி என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா S-400 ட்ரையல் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம ஆக்சுவலி ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். ரஷ்யா கிட்டேருந்து இதே மாதிரி ஒரு சில மிஷின்ஸ் வந்து அவங்கக்கிட்டேயும் இருக்குது, பாகிஸ்தான்கிட்டேயும் இருக்குது. அதெல்லாம் வந்து சைனா மேடட். நம்மக்கிட்ட இருக்க S-400 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மேடட். ஸோ நம்ம இதை வச்சு அவங்க S-400 அப்படின்ற அந்த ஒரு ட்ரியூம்ப் அப்படின்றது என்ன, S-4 ட்ரையல் ட்ரியூம்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் தான். ஓகேவா. இது வந்து ரஷ்யாவால் மேக் பண்ணப்பட்டது. ஸோ இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஏர்க்ராஃப்டோ இல்லை ட்ரோனோ இல்லை க்ரூஸ் மிசைல்ஸோ இல்லை பாலிஸ்டிக் மிசைல்ஸ், இந்த மாதிரி என்ன ஒரு ஏரியல் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, எனிமிகிட்டேருந்து அட்டாக் வர்ற என்ன ஒரு ஏரியல் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து போயிட்டு இன்டர்செப்ட் பண்ணி அதை வந்து தாக்கி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த S-400 ட்ரியூம்ப் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் 15 ஏரியா கிட்ட வந்து பப்ளிக் அண்டு சிவிலியன் ஏரியாஸ், ஆர்மி ஃபோர்ஸ் அண்ட் தென் வித் சிவிலியன் ஏரியாஸில் 15 ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வெற்றிகரமாக வந்து நம்ம அதை வந்து S-400 ட்ரியூம்ப் மூலிமா நம்ம அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். நம்ம அதை வந்து போயிட்டு தாக்கி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ். ஸோ இதில் என்னென்ன மிசைல்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது, மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது, ஷார்ட் டு மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த S-400 ட்ரியூம்ப் அப்படின்றது 400 கிலோமீட்டர். ஸோ அதுவே அந்த நேம்லேயே இருக்க மாதிரி ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 400 கிலோமீட்டர். அந்த இது வந்து கிட்டத்தட்ட 10 to 30 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் நம்மளால் தாக்க முடியும். ஓகேவா. 10 to 30 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் நம்மளால் தாக்க முடியும். ஸோ இது வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் மீடியம் ரேஞ்ச் அப்படின்றது ரேஞ்ச் வந்து 250 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் தென் ஷார்ட் டு மீடியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ். அண்ட் தென் வந்து ஷார்ட் மீடியம் வந்து 440 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இதோடைய ரேஞ்ச் பொறுத்து தான் இந்த மிசைல் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல், மீடியம் ரேஞ்ச் மிசைல் இந்த மாதிரிலாம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா S-400 அப்படின்றது ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் தான். ஸோ வந்து இது மூலிமா நம்ம நிறைய ஏரியாஸ், நிறைய பிளாஸ்ட்டை வந்து நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம் அப்படின்றது தான் வந்து இன்டர்செப்ட் பண்ணி காப்பாற்றிருக்கோம் பாகிஸ்தான் ஸ்ட்ரைக்ஸ்லேருந்து அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் தான் நிறைய இருக்குது. சென்னை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிறதுல நம்ம எப்போவுமே வழக்கம் போல் வந்து சென்னை, தமிழ்நாடு, ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மா லோக்கல் நியூஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சைட்ஸில் இருக்காது, பொலிட்டிக்கல் நியூஸஸாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் ஓகே, இது வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. 3 Greyhounds கமாண்ட்ஸ் கில்ட் இன் அம்புஷ் பை மவோஸ்ட் அப்படின்ற. ஸோ அதாவது கிரேஹவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆன்டி இவங்க வந்து ஆன்டி மவோஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து 1989 வந்து ஃபார்ம் ஆனாங்க. ஓகேவா. 1989 ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் KS
அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆரம்பித்தார். கேஎஸ் வியாஸ் அப்படின்றவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேஎஸ் வியாஸால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கிரே ஹவுன்ஸ் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் த பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஆக்சுவலி ஒரு மவோயிஸ்ட்னு ஆந்திர பிரதேஷ், ஓகேவா. ஸோ இவங்க வந்து ஆந்திர பிரதேஷில் இந்த மவோயிசம்லாம் வந்து இது பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கிரே ஹவுன்ஸ் அப்படின்றது. இவங்களுக்கு நிறைய எப்படி சொல்ல தனிப்பட்ட ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த கொரில்லா அண்ட் ஜங்கிள் வேர்ஃபேர் அப்படின்ற இடத்துல வந்து இவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அதே 35 வயசு வரைக்கும் மட்டும்தான் வந்து இதில் இருக்க முடியும். இதில் சேர்ந்துட்டாலும் வந்து 35 வயசுக்கு வரைக்கும் தான் வந்து நம்மளால் இருக்க முடியும். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 35 இயர்ஸ் தான். இன்கேஸ் 35 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா நார்மல் சிவில் போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ இவங்க ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க இந்த மவுசம் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஆந்திர பிரதேஷில் வந்து அழிக்கிறதுக்காக வந்து இவங்க மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. ஸோ இவங்க மெயினாக ஆந்திர பிரதேஷ் இந்த கிரே ஹவுன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஆனால் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ ஒடிஷாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. மகாராஷ்டிராவில் C60 அப்படின்னு ஒன்று இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா பேட்டலியான். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு குரூப் இருக்குது. ஸோ அவங்களோட மெயின் குறிக்கோள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நக்சலிசம் அப்படின்றத வந்து ஒழிக்கிறது அப்படி தான், ஓகேவா. ஸோ நக்சலிசம் அப்படின்றது நம்ம இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா we are going to end நக்சலிசம் in 2026 அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட இதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மெயினாக இந்த நக்சலிசம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இந்த நக்சலிசம் அப்படின்றது. ஸோ இந்த மெயினாக இந்த ரெட் காரிடார்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்தீஸ்கர்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் நிறைய இருக்குது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டும். அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், ஒடிசா, தென் தமிழ்நாட்டில் ஒரு நார்த் சைடில் லைட்டாக சின்ன பார்ட், அது கூட ரொம்பலாம் அஃபெக்டட் இல்லை, லைட்டாக தான். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நக்சலிசம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை ஒழிக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதையுமே வந்து இங்கே பதிவிக்கிறேன். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா காஷன் அண்ட் ஆப்டிமிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த காஷன் அண்ட் ஆப்டிமிசம் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூகே கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 99% ஆஃப் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டியூட்டிஸுமே இல்லை. நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதுனால 99% ஆஃப் நம்மளோட எக்ஸ்போர்ட்டுக்கு டியூட்டிஸே இல்லை. ஸோ இதனால் நிறைய ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் நிறைய நல்லது நமக்கு இன்டர்னல் இந்தியா ஆனால் எக்ஸ்டர்னல் இந்தியா போத் எக்கனாமிக்கலாகவும் சரி, அண்ட் தென் நம்மளுடைய சோஷியலிஸ்டிக் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கம்மி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்டிஏ வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மூலிமா நிறைய இந்த இன்ஜினியரிங் கூட்ஸு, அப்பரல், ஜெம்ஸு, ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நோ டியூட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது 99% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நோ டியூட்டிஸில். ஸோ அது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நோ டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா நவடேஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கில்ஸில் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்கில்ஸில் லேக் ஆகிருக்கோம். ஸோ இப்போ டக்குன்ட்டு நம்ம இது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இந்த செக்டார்ஸில் டக்குன்னு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி நம்மளுடைய இந்தியாவுடைய எக்கனாமியை வந்து நம்ம அதிகப்படுத்துறது தான் வந்து நம்மளுடைய இப்போதைக்கு குறிக்கோள். ஸோ இந்த எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இங்கே இல்லை. அண்ட் தென் ஓகே, இந்த எம்எம்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. எம்எம்ஆர் ஷோஸ் அ டிக்ளைனிங் ட்ரெண்ட் ரிவீல் லேட்டஸ்ட் டேட்டா அப்படின்ட்டு. ஸோ எம்எம்ஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். அதாவது மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ குழந்தைங்களோட டெலிவரி டைம்லையோ இல்லை டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயோ இன்கேஸ் வந்து மதர் வந்து இறந்துட்டாங்கன்னா அதுதான் வந்து இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றது. ஸோ இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆபத்து, ஓகேவா. நம்ம அதிகமாக இருக்கிறது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் இயர் வந்து
97 per lakh ஆஃப் பேர்த்துக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது 93 per lakh ஆஃப் பேர்த்துக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை அந்த எம்எம்ஆர் வந்து டிக்ளைன் பண்ணுறதுக்கு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றத தான் இங்கே பதிவிட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆனால் ஒரு சின்ன திருத்தம், இந்த எம்எம்ஆர் வந்து கம்மியாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எம்எம்ஆர் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய இந்த மொர்டாலிட்டி டெத்து நடக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி நம்ம ஒரு சில இடத்துல இப்படி கான்ட்ரவர்சியாகவும் இருக்கும். மொர்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது கேரளாலலாம். பர்த் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி டு அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. கேரளாவில் பர்த் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அந்த மொர்டாலிட்டி ரேட் பெருசாக அதிகமாக தெரியுது அப்படின்னும் வந்து ஒரு சில கான்சிக்வன்சஸ் வரும். ஸோ இந்த நார்மல் காமனான ஒரு சஜஷன் தாண்டி இந்த மாதிரி ஒரு சில கான்சிக்வன்சஸ் வரும். ஸோ அந்த கேட்டகரியில் கேரளாலாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக யாரெல்லாம் வந்து டெத் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 to 29 ஏஜில் இருக்கிறவங்க, அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டில் வந்து இறந்துடுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 30 to 34 ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய இதெல்லாம் வந்து காமனான விஷயம். ஸோ நம்மளுடைய வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் அப்படின்றது நமக்கு ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. வேர்ல்டு வைடில் எல்லா ஆல் ஓவர் எல்லா வேர்ல்டு கண்ட்ரீஸ்லுமே சரி கிட்டத்தட்ட 70 per lakh of 1 lakh of லைவ் பேர்த்ஸில் 70 வந்து மொர்டாலிட்டி ரேட் ஒரு வேளை எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்ம ஓகே சேஃப் அப்படின்ற மாதிரி நம்ம அதுதான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வேர்ல்டு லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்தியா வந்து 2030 வந்து டார்கெட் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இதுக்காக நிறைய நம்ம வந்து இன்னுமே நிறைய நிறைய எடுக்கணும், நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும். ஸ்டெப்ஸ் எப்படிலாம் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில ஸ்டேட்டில் ரொம்ப எம்எம்ஆர் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு சில ஸ்டேட்ஸில் ரொம்ப எம்எம்ஆர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நார்த்தன் இந்தியா சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளால் ஒரு காமனான ஒரு சொல்யூஷன் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதுதான் இருக்கிறதே ஒரு இதுவான விஷயமா இருக்குது. ஸோ அந்த இது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்கில்டு கேர், இந்த நர்சஸ் டாக்டர்ஸ் தாண்டி நிறைய ஸ்கில்டு கேருக்காக நம்ம வந்து நம்மளுடைய டைமை வந்து செலவிடலாம். அண்ட் தென் ப்ரிவென்டபிள் மெட்டர்னல் டெத்ஸ், அதாவது எம்பவரிங் உமன், நிறைய லெக்சர்ஸ் கொடுக்கறது, நிறைய ஒர்க் ஷாப் லைக் ஆன்லைன் லெக்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக வந்து நமக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, எம்பவரிங் உமன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவென்டபிள் மெட்டர்னல் டெத்ஸில் வந்து கொடுக்கலாம். ஸோ இதனாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எம்ஆர் வந்து கன்ஃபார்ம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுடைய எய்ம். ஸோ இது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா, பிஎம் சுரக்ஷித் மட்ரிடா அபியாஸ், அப்புறம் பிஎம் மத்ரு வந்தனா யோஜனா, அப்புறம் நிறைய இந்த மாதிரி லக்ஷு கைட்லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி நிறைய நமக்கு கவர்மெண்ட் மெடிசன்ஸ், நிறைய இந்த பிரதான் மந்திரி மெடிசன் ஷாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கவர்மெண்ட் மெடிசன் ஷாப்ஸ் வந்து அங்கன்வாடி மூலிமா நிறைய எக்கு மில்க்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதெல்லாம் ரொம்ப நெசசிட்டியோ அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இது நம்ம கூடிய சீக்கிரத்தில் இந்த 70 per 1 lakh of லைவ் பர்த்ஸ் மேக் பண்ணுறது தான் நம்மளோட 2030 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்குது. ஸோ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸை பற்றி தான் வந்திருக்கு. அதே ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். நம்ம நார்மலாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுன்னு இல்லை, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ரெஸ்டாரண்ட்ஸ் ஹேவ் த ரைட் டு சார்ஜஸ் சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்ட்டு இப்போ நம்ம நார்மலாகவே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனோன்னா அந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லைக் அது ஒரு பார்ட்டாகவே இருக்கும் பில்லில். ஸோ அது வந்து ஒரு கம்பல்சரியாக பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸை வந்து நமக்கு
ஹைகோர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டோடைய தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. இல்லை கம்பல்சரிலாம் ஆக்க முடியாது. அவங்க கஸ்டமர்ஸோடைய வில்லிங்ஸ் பொறுத்து தான் அந்த டிப்ஸ் அப்படின்றது இருக்கணும். நம்ம டிப்ஸ் அப்படின்றது நம்ம வாலண்டரியாக கொடுக்குறது. ஸோ அதை கம்பல்சரியாக ஆக்க முடியாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நார்மலாக இந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 20% கிட்ட வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி ஆனால் கிடையாது அப்படின்றது தான் இங்கே வந்து கம்பல்சரியாக ஆக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கேரளா சைடில் வந்து கார்டமம் நிறைய இருக்கும் இல்லையா, இந்த ஏலக்காய் இதெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அங்கே ஏலக்காய்லாம் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய இருக்கும் வளர்ப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்னெயில் அதோட இன்ஃபெஸ்டேஷன் வந்து அதிகமாக ஆகி ரொம்ப ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த கேரளா சைட்ஸில், அதுவும் மெயினாக இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நான் புதுசாக பார்த்தேன்னு, ஸோ அதனால் நான் அது இங்கே பதிவிடணும்னு நினச்சேன். ஸோ ஃபைனலி ரீஸ்டேன் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.